இப்படிப்பட்ட மன்னனை பெற்றவர்கள் எனது தாயார் காந்தாரி. தாயார் காந்தாரி அமைக்கும் என்னை வேறு விட்டு அழகு பார்த்த தந்தை. வாடா மகனே இளவரசா, இளவரசா, எனக்கு பிறகு நாட்டை ஆழ்வா என்று வாரி முத்து விட்டானே எமது தந்தை திருநாட்டிய மன்னன். ஓ, தந்தையார் திருநாட்டிய மன்னன். ஆமா. தாயார் காந்தாரி. தாயார் காந்தாரிக்கும் திருநாட்டிய மன்னனுக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீர்கள்? நாங்க அண்ணன் தம்பி 3 பேர். அண்ணன் தம்பி 3 பேர். ஆமாங்க. நீ ஒருவன் இங்க இருக்கிறாய். நம்பர் 1 3 பேர், 2 பேர் எங்க? இன்னும் 2 பேர் இருக்காங்க, நம்ம உள்ள போய் இருக்காங்க. பேர் என்ன? எங்க பெரியண்ண ராகு. பெரியண்ண ராகு. எங்க நடன கேது. கேது. நான் தான் கடைசியா பிறந்தவன் ஜென்மஸ்டனி. கேட்டோம். யார வார்த்தை சொல்லிருக்கா? டிச்சா 7.5 மாசம் காட்சி படிக்காம வர மாட்டேன். சரி பாக்கட்டும். 4 மாசம் ஆச்சுல? ஆமா. 4 மாசம் தானே? 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. இருக்கட்டும். 2.5 வருஷத்துக்கு தலையெழுத்து 6 ஆளை மாத்த முடியாது. இருக்கட்டும். எப்படி கொள்ளக்காரன்? ஆமா. மாடி படிக்குது. அப்படியாகப்பட்டேன். அப்படியாகப்பட்டேன். நான் எத்தனை பேர் இருந்தோம்? நீங்க எத்தனை பேருங்க? கூடி இருந்தோம், கூட்டு பாருட்டோம். சேர்ந்து வந்து சரியாக அண்ணன் தம்பிகளோ என்னை போல் மகனம் பண்ணி மணிமகனை தெரிவித்தவர்கள் அண்ணர்களோ ஆண் மக்களோ சரியாக 100 பேர்கள் இருந்தோம். மணிமகனை தெரிவித்தவர்கள் ஆண் மக்களோ சரியாக 100 பேர்கள் இருந்தோம். தங்கை ஒன்றி திருச்சடை மொத்தமா 101. நாங்க அண்ணன் தம்பி 3 பேர் பேக்கங்காட்டியே எங்க அம்மா செத்து முளைச்சிட்டா. அம்மா 101 பேர்த்து வைத்தாங்களே, ஒரு சந்தேகம் தாங்க. சந்தேகம் வந்து தீராத நோயாகும். அதனால எந்த நோய்க்குனாலும் மறந்திருக்கிறது. சந்தேகம் மறந்திருக்கா? கிடையாது. சந்தேகம் தீர்த்துக்கொள். 101 பேர்த்து வைத்தாங்களே, உங்க அம்மா வருஷத்துக்கு ஒண்ணு பெத்தாங்களா, இல்ல மாசத்துக்கு ஒண்ணு பெத்தாங்களா, இல்ல வாரத்துக்கு ஒண்ணு பெத்தாங்களா, இல்ல நாள் ஒண்ணு பெத்தாங்களா, இல்ல உங்க வீட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்து புடவை தூக்கி கைய உள்ள விட்டு சும்மா தாயை இழிவா பேசுறேன். நாங்க 3 பேர் பாக்கங்காட்டியே எங்க அம்மா படாத பாடு சித்திரவாத போட்டுட்டா. நீங்க 101 பேர் பிறந்தீங்கன்னா சாதாரண விஷயமா? மக்களை பெற்றெடுப்பதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும். புண்ணியம் செஞ்சால் மட்டும்தான் மக்களை பெற்றெடுக்க முடியுமா? அதனால நீ என்னடா 3 பேரை பெற்றதுக்கு உங்க ஆயா அப்படி பட்டாங்க. நாங்கள் 101 பேர்கள் பிறகு தேவராக செய்யப்படாம். ஆமா, அப்படியா இருப்பினும் அப்படி 101 மன்னராக நாங்கள் பிறந்து நாங்கள் பூமியில் வாழ்ந்து வந்தாலும் நன்னாளிலே எங்களுக்கு பங்கு பகையாளி 14 சத்திரம் என்ன பகையாளி ஏற்பட்டாலும் வந்தவர்கள் என் சித்தப்பார்வர்கள் வெந்த சொத்துக்கு பாட்டுவர்கள். அவங்க யாரு? சித்தப்பார் பிள்ளைகள். நீங்க பெரியப்பார் பிள்ளைகள். எப்படி பார்த்தாலும் ஒரு மகத்துல பிறக்காத அண்ணன் தம்பி தான். அப்படி சித்தப்பா பாண்டவருக்கும் கௌரவருக்கும் ஏன் பகை, எதனால பகை? அப்படியா? என் தந்தையோட பிறந்தவங்க மூதாதையில 3 பேர்கள். யார் யாருங்க? திருநாட்டி மன்னன், பாண்டுபத்திர மன்னன், விதுர மன்னன். அப்படி 3 பிறக்க திருநாட்டி மன்னனுக்கு நாங்கள்
ஒரு பேரில் பிறந்து பாண்டுபத்தி மன்னனுக்கு 5 ராஜாக்கள் இருந்தார்கள். யார் யாரு? தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய 5 ராஜாக்கள் இருந்தார்கள். பாண்டவர் 5 பேர் பிறந்தாங்க. ஆமா. சரி. அப்படி இருக்க சிறிய தந்தை மன்னனுக்கு திருமணமே கிடையாது. அப்படி திருமணமே கிடையாது. அப்படி நிறுத்தி இருவர்களை நாங்கள் என்ன செய்தோம்? 5 சிறு வயதிலே காலை நேரத்தில் பள்ளிச்சாலை சென்று பாடங்கள் கட்டு வருவோம். காலை நேரத்தில் பாடங்கள் கட்டு வருவது, மாலை நேரத்தில் விளையாட்டு விளையாடுவோம். சாயந்தரம் நேரத்தில் விளையாட்டு விளையாடுவீங்க. யானையாட்டம், குதிரையாட்டம், மல்லுத்தம், கைகளுக்கு பட்டு சடகுடு விளையாட்டு இப்படி எல்லாம் வந்து விளையாடுவது. அப்படி வந்து விளையாடுவதா இருந்தாலும் நாங்கள் 100 பேர்கள் ஒரு புறமாக நின்று என் சித்தப்பார்கள் அவங்க 5 பேரும் ஒரு புறமாக நின்று விளையாட்டு விளையாடும் பொழுது ஒரு பக்கம் 100 பேர். ஆமா, 5 பேர் ஒரு பக்கம். ஆமா, இருபுறம் இருபுறக்குமா நின்று விளையாட்டுகள் விளையாடும் பொழுது எந்த பக்கம் ஜெயமா இருக்குன்னு யோசனை பண்ணுவா. எப்படிங்க? அவங்களை விட ஆள் பலத்திலே அதிக மக்கள் தொகையில நீங்க தான் அதிகமா இருக்கீங்க. அப்ப நீங்க தான் ஜெயிப்பீங்க. அப்ப நாங்க ஜெயித்திருப்போம். பாண்டவர்கள் தோற்றிருப்பார்கள். அன்னாரும் நினைப்பது அதுதான். படைபட்டாலும் உங்களுக்கு அதிகமானது. நீங்க தான் ஜெயம் பெற்று நினைக்கிறீர்கள். அதுதான் கிடையாது. அவங்க 5 பேர் இருப்பதே ஜெயமானது. நாங்கள் 100 பேர்கள் இருந்து தோல்வியானோம். அனைத்து விளையாட்டிலையும் நாங்கள் 100 பேர்கள் தோல்வியானோம். அப்பொழுது பார்த்தேன் இன்னட்ட வஞ்சகம் செய்தேன். என்ன எதில் எடுத்தாலும் விளையாட்டு ஜெயம் பெறுகிறார்கள். 5 வயசுல 10 வயசானா நாளை ஒரு தினம் நாளை ஒரு தினம் சண்டை சமர்போர் நடந்து விட்டால் பெரிய பார்வலைக்கும் சண்டை சமர்போர் வந்து விட்டால் அதிலே ஜெயம் பெறுவார் சொல்லி 5 சிறு வயதிலே அவரை கொள்ள நினைத்தேன். விளைய மயிர மலையிலேயே கல்லணும். விளைய மயிர மலையிலேயே கல்லணும். விளைய மயிர மலையிலே கல்லணும். அதனாலே விளை எதிர கல்றீங்க முளை முளை முளையிலேயே கல்லணும். அப்படி முளப்புல முளப்புல. ஆமா. அப்படி இருக்க நண்பா யார ஓய் அதனால வேண்டி போகலிலே பொய்குழி வெட்டி விட்டு நடக்குழிலே நச்சுமுறை விட்டு குளிக்கும் குளத்திலே கூறு சுரட்டி விட்டு குண்டு சாத்திர விஷத்தை கலந்து 5 கொல்ல வேண்டும். அகில உலகத்தில் ஆவலாள வேண்டும். பாண்டவரை கொல்ல வேண்டும். பார்வலியின் ஆவல மன்னனாக இருக்கும் சொல்லி ஆசைப்படுத்தவன் மாபாவி சண்டாளன் என்ன செய்து என்ன போடாம கொஞ்சம் வந்தக செய்து அத்தனை வந்தகத்திலும் அந்த பாண்டவர் செத்தாங்களா? செத்துப்பாங்களே. சாகவில்லை. நடக்கிற வலையில நச்சுமுள்ளு. ஆமா. நடக்கிறதுல பாம்பு. திங்கிற சோத்துல விஷத்தை கலந்து வச்சு மஞ்சிட்டு சொல்லக்கூடிய விஷத்தை கலந்து இத்தனையும் பண்ணி அவங்க ஏன் சாவல? ஏன் சாகவில்லை? ஏன் அந்த அபிராம கண்ணன் இருக்கிறானே அந்த கண்ணன் எம்பெருமான் வாயத்தில் இருக்கிறானே அந்த கண்ணனுடைய சூழ்ச்சியினாலே செய்யோட வஞ்சகத்தில் 5 தப்பி பிடிக்கிறார்கள். நான் யாருடைய வார்த்தை கேட்டு செய்கிறேன்? நீ யாரு? ஜெகனி மாமனுடைய வார்த்தை கேட்டு குலவழக்காக இருக்கக்கூடிய ஜெகனி மாமனுடைய வார்த்தை கேட்டுதான் பாண்டவருக்கு ஒவ்வொரு சூழ்ச்சியாக செய்வது. அத்தனை சூழ்ச்சியில தப்பி பிடிக்கிறார்கள் 1000 கிருபியாலே. அவர்கள் அப்படியா? ஏய் எல்லாம் என்னென்ன செய்து விட்டேன். நாடு நகரம் நகரி சொல்ல அனைத்தும் கூத்துட்டு வருகிறோம். அனைத்து பிடிக்க செய்து காடு மாசம் விட்டு வைத்திருக்கிறேன். பாண்டவர்களே. ஆமா. சரி. காடு மாசம் விட்டு வைத்தேன். தோற்றவர்கள் மீண்டும் காட்டு நாட்டு பிறவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? 12 வனவாசம் 13வது அக்காவாசம் முடித்து வந்தால் மங்கள பிரகாரம் பாதி நாடு தருகிறேன் சொன்னேன். சரி. ஆனா ஓட்டி வச்சிருக்கிறோம். வனத்துக்கு ஓட்டி வச்சிட்டீங்க. நாங்கள் என்ன செய்வேன்? ஏது செய்வேன்? ஆனால் காட்டில் சென்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மீண்டும் நாடு வந்து கேட்டால் நாடு கொடுக்க வேண்டுமே. என்ன செய்வது? ஏது செய்வது? ஒன்று புலப்படவில்லை. அதனால மாமன் அழைத்து ஒரு வாய்வார்த்தை கேட்டு பிறகு ஆலோசனை செய்வேன். எனக்காக வேண்டி அருமையை தாயாக மற்றவர் என் அத்தை தாய்க்கு தாயாக கண்ணம்மா அவர்கள் அவருடைய சொத்துல வந்து நமக்காக 100 ரூபாய் கொண்டு வழங்கி இருக்கிறார்கள். 50 ரூபாயாக. ஆமா. இதெல்லாம் கண்ணு 1.5 லட்சம் ரூபாய் இதெல்லாம் பண்ணி வச்சுக்காது சாப்பிடுறான். சரியா? அவருடைய குடும்பம் ஆண் குடும்பம் அன்று பெண் குடும்பத்துக்கு விட்டு பிறகு ஆண் குடும்பம் யார் விட்ட ஒரு குடும்பம் வாங்கிற மோஜி தன்னுடைய தாய்மாமனாகப்பட்ட சகுனிராஜன் அழைக்க சகுனிராஜன் சபை தர்பார் மற்றும் விஷயம்